ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான லீவில் இருக்க குழந்தைகளுக்கு சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஒரு கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவை, 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போது ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக பவுடர் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் இதிலையே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுக்கிறேன். இந்த கோதுமை மாவோட 1/2 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது நமக்கு அந்த கட்டிகள் இல்லாமல் வரும். ஸோ லைட்டாக அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஸ்மூதியான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம கேக் டின்னை ரெடி பண்ணிடலாம். இதை நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மாவு போட்டு அதில் டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது நான் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஸோ அதோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால குழந்தைகளுக்கு நான் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு உங்கள்கிட்ட வெனிலா ஃப்ளேவர் எந்த ஃப்ளேவர் இருக்குதோ சேர்த்துக்கோங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏலக்காய் 2 அரைக்கும் போதே போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்ல சூப்பரான வாசத்தோடு இருக்கும். இப்போது கேக் டின்னில் அந்த பேட்டரை ஊற்றிட்டு நல்லா லைட்டாக டேப் பண்ணிடுங்க. அப்போ தான் பபிள்ஸ் எதுவும் நமக்கு கேக்கில் இருக்காது. மேலால் நல்லா டியூட்டி ஃப்ரூட்டி போட்டோன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி டியூட்டி ஃப்ரூட்டியும் போட்டாச்சு. இப்போ கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரொம்ப சாஃப்டான கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டாமல் வருதுன்னு. கரெக்டாக இதே ரேஷியோலேயே நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ்க்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எதுவுமே நம்ம கடையில் வாங்க வேண்டியதில்லை. வீட்டில் இருக்க பொருள் வச்சே நம்ம எல்லாமே வீட்டிலேயே நமக்கு இருக்கும். ஸோ அதிலே நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஒரு 1/2 அன் ஹவரில். பாருங்கள் பார்க்கவே அதோட டெக்ஸ்சர் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு. இந்த டியூட்டி ஃப்ரூட்டியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.